பெரிய ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்லாம் அவங்க ஆரம்பிக்கல. அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்போ எல்லாமே ஒரு கூரை வீட்டில் இருந்து அப்படி பண்ணிட்டு இருந்த விஷயந்தான். தேவை இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வியூவர்ஸ் அதிகப்படுத்தினாங்க. அன்றைய காலகட்டத்திலலாம் ஒரு வேஷ்டிக்கு வந்து நெசவு பண்ணி கொடுத்தா 1960 ஆல்மோஸ்ட் வந்து ரூ. 10 தான் கூலியே இருக்கும். ஒரு வேஷ்டிக்கான கூலியே வந்து ரூ. 10. ஒரு வேட்டி பண்ணால் ரூ. 10 அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ஒரு வேஷ்டி ஹேண்ட்லூமில் பண்ணுறப்போ அதுக்கான லேபர் வந்து ரூ. 1000. அன்றைக்கி ஒரு ரூ. 10ங்கிற மாதிரி ஒரு சின்ன லேபரில் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 100 வீவர்ஸ் கொண்டு வந்து உருவாக்கி கொடுத்த வரைக்கும் லோக்கல் வெண்டர்ஸை கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அடுத்த ஸ்டெப்பாக நகர்றதுக்கோசரம் அவங்களோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்கள் பெரியப்பா, அப்பா, சித்தப்பா எல்லாருமே உள்ளே கூப்பிட்டு வந்தாங்க. எல்லாருமே வியூவர்ஸ் தான். எங்கள் பெரியப்பாக்கு, எங்கள் அப்பாவுக்கு, சித்தப்பாங்க எல்லாமே நெசவு செய்வாங்க. ஸோ எல்லாருக்குமே நெசவு வேலை தெரியும். எல்லாமே உட்காந்து நெசவு வேலை பார்த்தவங்க தான். அவங்க வந்து தொடர்ந்து நெசவு வேலையை பார்க்குறப்போ 4 பேர் இருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை கொண்டு போய் இங்கே லோக்கலில் இருக்கிற ஓனர்ஸுக்கு சேர்த்துட்ருக்கோம். ஏன் நேரடியாக கடைகளுக்கு கொண்டு போய் கொடுக்கக்கூடாதுங்கிற ஐடியா வந்து அவங்க 4 பேர்த்துக்கு உருவானுச்சு.